எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தெசலோனிக்கர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கனையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. ஆமீன். அல்லேலூயா. என்ன இங்கே சொல்ல வராரு? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெசலோனிக்கே மக்கள் சபைக்கு சுவிசேஷத்தை அறிவித்த போது அந்த மக்கள் ஆவியிலே பலன் கொண்டு விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இந்த தெசலோனிக்கே பட்டணத்து சபை மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் வாசித்தோம். அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவித்தார். எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்னா, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரப்போகிற கோபாக்கினியிலிருந்து ரட்சிக்கிறவருமாயும் அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவித்தார்களே. எதை அவர்கள் அறிவித்தார்களா? எதை அவர்கள் அறிவித்தார்கள்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதை அறிவித்தார்கள். இரண்டாவது, அவர் வரப்போகிற கோபாக்கினியிலிருந்து நம்மை ரட்சித்து நீங்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எதிலிருந்து? கோபாக்கினியிலிருந்து, தேவனுடைய கோபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தார்கள். முதலாவது அவங்க அறிவித்தது இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்று அறிவித்தார்கள். இரண்டாவதாக கோபாக்கினிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அறிவித்தார்கள். மூன்றாவதாக தம்முடைய குமாரன் பரலோகத்திலிருந்து வரப்போகிறார் என்று எல்லா ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த தெசலோனிக்கே பட்டணத்து சபைகள் மக்கள் எல்லாம் இதையெல்லாம் அறிவித்தார்கள். இவர்கள் அறிவித்த போது இந்த சுவிசேஷத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது என்ன சொல்றாருன்னா, எப்படி நீ உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாவிலும் தொனித்ததுமல்லாமல் அதை குறித்து நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டிய இராதபடினாலே தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் பிரசித்தியாயிற்று. இவங்க சொன்ன இந்த சுவிசேஷம் என்னென்ன சொன்னாங்களா? இவங்க சொன்ன சுவிசேஷத்தை ஒன்றை குறித்து நாங்கள் என்ன பண்ண முடியாது, மாற்றி சொல்லவே முடியாது. இது தப்பு பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க, சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. பவுலே சொல்கிறாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, சரியாக சொல்லுகிறார்கள். அதை குறித்து நானும் என்ன பண்ண முடியாது, ஒரு கருத்தும் சொல்ல முடியாது. சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டவன் அந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும், ஒரு விசுவாசி ஒரு தேவ பிள்ளை எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் மக்கள் எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ அதையெல்லாம் குறித்து உங்களோடு பேசுகிறார். பாருங்க, ஏனெனில் அவர் தாமே உங்களை குறித்து உங்களிடத்திலே தங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பினதையும். ஆமீன். அல்லேலூயா. அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களா? மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை தேடினார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் மக்கள் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியத்தை செய்தார்கள். யாருக்கு ஊழியத்தை செய்தார்களா? ஜீவனுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். நாம் விக்கிரகத்தை அல்ல, ஒரு சிலையை அல்ல. அதுதான் சொல்றார், விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பினார்கள். எத்தனை பேர் விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம்? ஆமீன். இனி நாம் விக்கிரக ஆராதனை நாம் செய்யக்கூடாது. அப்போ விக்கிரக ஆராதனை இருந்து மனம் திரும்பி அப்போ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யணும். எந்த ஊழியத்தை செய்தார்கள் அதை குறித்து பவுல் ஒரு குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்றாரு. பாருங்க, இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார், நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் அப்படின்னு சொல்றாரு. மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும். ஏற்கனவே இயேசு இந்த உலகத்திலே எதற்காக வந்தார், முதல் வருகை எதற்காக வந்தார் என்பது நம்ம தெரிந்து கொள்ளணும். எதற்காக அவர் சிலுவையிலே மரணம் அடைந்தார், ஏன் அவர் மரணம் அடைந்தார், என்ன காரணத்துக்காக அவர் மரணம் அடைந்தார் என்கிற சத்தியத்தை எல்லாம் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு முதலாவது வருகையின் போது இயேசு ஒரு கன்னி வயிற்றிலே ஒரு மகனாக அவர் பிறந்தார்.
அவர் 12வது வயதிலே இஸ்ரவேலிலே போதகம் பண்ணினான். அப்புறம் 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்த ஆவியை பெற்றார். கரையேறினவுடனே ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் அங்கே உபவாசம் பண்ணினார். பிசாசு அவரை சோதித்தான். 40 நாள் கழிச்சு பரிசுத்த ஆவி பலத்தோடு அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டு ஆவியானுடைய பலத்தினால் புறப்பட்டு போனார். நிறைய மனிதர்களை அவர் பார்த்தார், பேசினார், சுகமாக்கினார், அற்புதங்கள் செய்தார், விடுதலை கொடுத்தார். முதலாம் வருகையிலே இயேசு இயேசு இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்கிற தீர்க்க தரிசனங்கள் ஆதியாகமம் முதல் கடைசி மல்கியா தீர்க்க தரிசனம் வரைக்கும் இயேசு பிறப்பார் என்கிற சத்தியத்தை ஆங்காங்கு சத்தியங்களே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டது. இயேசு இந்த காலத்திலே பிறப்பார் என்று எல்லா புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று ஏசாயா சொல்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்தது பாருங்க. இதெல்லாம் நடந்தது பாருங்க. இயேசு முதலாம் வருகையிலே ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார், சுகமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். பல பிரச்சனைகள் பாடுகளோடு இருந்த மக்களுக்கு சுகத்தையும் சுக வாழ்வையும் கொடுத்தார். இதில் முதலாம் வருகையிலே மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரத்திலே அவர் ஆணி அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். தேவன் அவரை மரண உபாதி கட்டிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து பேதுருவும் இதை குறித்து சொல்கிறார். அவர் முதலாவது சொன்னது என்ன? எதற்காக இயேசு வந்தார்? ஏன் அவர் மரித்தார்? ஏன் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார்? ஆமென். எதற்காக எழுப்பினார்? அவர் ஜீவாதிபதி, எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுக்க வந்த ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட நம்மை எல்லாம், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை எல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாக அந்த ஜீவாதிபதியை ஒப்பு கொடுத்ததினாலே நம்மை ஜீவனை பெறுகிறோம். அல்லேலூயா. இவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் இயேசு குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 17 புஸ்தகங்களில் 17 புஸ்தகத்தில் 1845 முறை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து அங்கே பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எல்லாத்தையுமே இயேசுவுடைய வருகை 17 புஸ்தகத்தில், பழைய ஏற்பாடு இருக்கிற 17 புஸ்தகத்தில் 1845 முறை என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுடைய வருகை குறித்து பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம் இருக்கிறது. அந்த 27 புஸ்தகத்திலையும் மொத்தம் 260 அதிகாரம் இருக்குது. இந்த 260 அதிகாரத்திலும் 317 முறை இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து பேசியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கவனம் வச்சுங்க. இயேசுடைய வருகை, முதலாம் வருகையும் 2ஆம் வருகையும் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? பைபிளில் பேசியிருக்குது பாருங்க. இது ஒன்றும் பொய் அல்ல, சத்தியமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ 217 முறை புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குது. மத்திய புஸ்தகத்தில் மட்டும் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் மட்டும் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை முழு அதிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு எப்போ வரப்போகிறான்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு அப்புறம் என்ன சொல்ல வராரு? என்ன சொன்னாரு? அதுல சீஷர் என்ன கேட்டாங்க? உம்முடைய வருகைக்கோ அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. நீ கடைசி காலத்தில் வருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அதுக்கு அடையாளம் என்ன? அப்போ அதுக்கு அடையாளத்தை எல்லாம் அவர் சொல்றாரு. அந்த 24, 25 புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்க, மத்திய புஸ்தகத்தில் 2 அதிகாரத்திலுமே என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்குரிய காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் நாம் என்ன சொல்லணும்? தெசலோனிக்க பட்டணத்தார் இயேசு மரித்தொழுந்து எழுப்பினார் என்று அறிவித்தார்கள். 2வது கோபாக்கினிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று அறிவித்தார்கள். 3வது இயேசு பரலோகத்திலிருந்து வரப்போகிறார் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் இன்னைக்கு அறிவிக்கிற ஒரு நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார், அங்கிருந்து மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார் என்கிற விசுவாசம் எல்லாருக்குள்ள இருக்குது பாருங்க.
இன்னைக்கு உலக மக்கள், உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க தெரியுமா? உலகத்திலே எத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு மட்டும் 31%, 31.7% கிறிஸ்தவர்கள். இஸ்லாமிய எத்தனை சதவீதம்னா 23% உலகம் முழுவதும். கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து மாத்திரம் 54% மக்கள் இருக்கிறாங்க. 54% மக்கள். அப்போ 54% மக்கள் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல்பட்டு இருக்க கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே மக்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டு பாருங்கள், நம்ம எல்லாம் எதற்கு காத்திருக்கிறோம்? இயேசு வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது அங்கே இருக்கிறவர் சொல்கிறாங்க, கலேலியோர் பார்த்து அங்கே வெண்வசனம் தரித்த ஒரு தூதன் வந்து சொல்கிறாங்க, கலேலியோரே ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது, இந்த இயேசுவானவர் வானத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுவார்? பூமிக்கு திரும்ப வருவார். இயேசு எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அப்படியே திரும்ப வருவார். மேகங்கள் மேல் எப்படி ஏறி போனாரோ அப்படியே அவர் இறங்கி வருவார். அப்போ ஏறி போனார் என்றால் அவர் பரலோகத்துக்கு பிதாவிடத்திலே வலது பரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இப்போது நமக்காக இப்போது பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். அது ஸ்தேவான் பார்க்கிறார், மற்ற அப்போஸ்தலர்கள் பார்க்கிறார்கள், அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை. ஆமென், அல்லேலூயா. இப்போது இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு வரப்போகிறார்னு? அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். உலகத்தில் இருக்க இத்தனை கிறிஸ்தவ மக்களும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் யாருக்காக காத்திருக்கிறார்கள்னா, இயேசு வரப்போகிறார். முதலாம் வருகை இந்த பூமியிலே நடந்து விட்டது. இரண்டாம் வருகை இந்த வேதம் சொல்லுகிறபடி, இந்த வேத சத்தியம் சொல்லுகிறபடி இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், உலகத்தை படைத்தவர், உலகம் மனுஷனுக்காக தன்னுடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த இயேசு பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். இந்த கிருபையின் ஆண்டுகள் முடிவடைய போகிறது. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க உனக்கு எனக்கும், அவரை விசுவாசிக்கிற உனக்கு எனக்கும் மகிமையை கனத்தை கொடுக்க இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் நாம் அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுதான் தெசலோனிக்க பட்டணத்தார் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்று, தேவன் அவரை எழுப்பினார் என்று அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் எல்லோருமே இதே சுவிசேஷத்தை டெய்லி சொன்னார்கள். தினந்தோறும் அப்போஸ்தலருக்கு வேற எந்த சுவிசேஷத்தை சொல்லல, வேற எந்த வெளிப்பாடுகள் அங்க பேசல. நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இயேசுவை உயிரோடு கூட இருக்கிறார், நீங்க கொலை செய்த அந்த இயேசுதான் இவனுக்கு அற்புதங்கள் செய்தார் என்று ஒவ்வொரு நாளும் சுவிசேஷமா அறிவித்தார்கள். அப்பங்களை பிட்டார்கள், திராட்சை ரசத்தை புசித்தார்கள், இயேசுடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் தெரிவித்தார்கள். இதுதான் சுவிசேஷம். அதை தான் தெசலோனிக்க பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்த பவுல் அந்த மக்களுக்கும் அந்த சுவிசேஷத்தை சொன்னபடினாலே அந்த மக்களும் இதையே பேசிக்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அப்போ இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்கிற சாட்சி தான் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆமே. கண்ட கதையை பேசி எதை அறிவித்தார்கள்? இயேசுவை அறிவித்தார்கள். இன்னைக்கு எதை அறிவிக்கிறார்கள் ஜனங்கள்? 666 வெள்ளை குதிரை, அந்தி கிறிஸ்து, இதெல்லாம் தான் அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாலுமே நம்ம அறிவிக்க வேண்டியது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் அறிவிக்க கூடாதுன்னு சொல்லலை. நாம் இதை அறிவித்தால் தான் ரட்சிப்பு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இதை நாம் தினந்தோறும் அறிவித்துக் கொண்டே இருக்கணும். இயேசு பரலோகத்திலிருந்து வருவதற்காக உலக மக்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த பூமியிலே நாம் எப்போதும் என்ன பண்ண போறதில்ல, குடியிருக்கிறது போல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ண ரட்சித்து அவரோடு கூட கூட்டி செல்ல போறார். 1000 வருஷம் அரசாட்சி பூமியில் இருக்குது. அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியிலே தான் நம்ம ஆளுக்கு போகிறோம். ஆமே. அப்போ இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் பக்குன்னு இருக்கும். எப்பா இந்த பூமி நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது. யாரோட கூட? இயேசுவோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியிலே நாம் செய்ய போகிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு 2ஆம் வருகைக்கு அப்புறம் அர்மகதோன் யுத்தம் ஒன்று நடக்கும். அந்த யுத்தம் பிசாசோடு அவன் சாத்தானோடு யுத்தம் நடக்கும்.
பிசாசு கட்டப்படுவான், 1000 வருஷம் செங்கலில் அடைக்கப்படுவான். அதுக்கப்புறம் இந்த பூமியிலே சமாதானம் இருக்கும். ஆமீன், அல்லேலூயா. 1000 வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியிலே அரசாளுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடினார்கள். ஆமீன், அல்லேலூயா. நம்ம ஆளுகை செய்கிறவளாக இருப்போம். ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஏஆர் ரஹ்மான், உங்களுக்கு தெரியல, ஒரு டிவி நிகழ்ச்சியில் அவரை கேட்டாங்க, இந்த உலகத்திலே அவரை பார்த்து கேட்டாங்க, இந்த உலகத்திலே நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீங்க, யாரை பார்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு ஏஆர் ரஹ்மான் கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் இஸ்லாம் மதத்தில் இருந்தாலும் இஸ்லாமிலே குர்ஆன்லையும் சொல்லியிருக்கிறது, இயேசு மறுபடியும் திரும்ப வருவார். அல்லேலூயா. இயேசு திரும்ப வருவார். இதை தான் நம்ம என்ன பண்ண பிரசங்கிக்கணுமே தவிர சபையில் சத்தியத்தை நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தா, பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார், எதற்காக அவர் மரித்தார்னு தெரியணும். இதை சொல்லும் போதே ஏன் மரித்தார் என்று சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன் மரித்தார்? பாவிகளுக்காக அவர் மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார், நம்முடைய சாபங்களுக்காக அவர் மரித்தார். ஆமே, நம்மை நீதிமானா மாற்றும்படியாக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவரிடத்தில் விசுவாசிக்கிறவர் யாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமீன், அல்லேலூயா. இதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். ஆமே, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள், 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நாம் அப்படி காத்திருக்கிறோமா? ஆமே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை நாம் என்ன பண்ணோம், மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணோம், அறிவிச்சுக்கினே இருக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. சபைகளிலே நீங்கள் போய் எல்லாரிடத்திலும் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்ன பண்ணுவோம், அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:24, அவர் தேவன் அவரை மரணத்தின் கட்டிலிருந்து அவிழ்த்தார், மரண வேதனை கட்டிலிருந்து அவர் அவிழ்த்தார், தேவன் அவரை எழுப்பினார். ஏனெனில் மரணத்தால் அவரை பிடித்து கொண்டு இருக்க முடியவில்லையா, மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, எந்த மரணமும் அவர் கட்டி வைக்க முடியல. ஏனென்றா தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படி அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் பூமியில் இருக்கும்போது பல முறை அவர் உலகத்திலே சீஷர்கள் சொன்னார், நான் இன்ன விதமாக இயேசு பாடுபடணும், சிலுவை மரணத்திலே என்னை கொலை செய்வார்கள், நான் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தேன், நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க போகிறேன், உங்களுக்காக நான் மறிக்க போகிறேன், நானே பஸ்க ஆட்டுக்குட்டி என்று அநேக முறை அவருக்கு வெளிப்படுத்தினார், அநேக முறை அவருக்கு சொல்லியிருந்தார். இயேசு சிலுவையில் என்ன விதமாக மறிக்கப் போகிறார் என்ற மரணத்தை குறித்து அநேகர் சொல்லியிருந்தார். அதே 32ஆம் வசனத்தில் மத்திய அப்போஸ்தலர் நடவடிக்கை 24:32 சொல்லுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அவருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். நீங்கள் எதற்காக சாட்சிகள்? இயேசுவை எழுப்பினாரே அந்த தேவனுக்கு நீங்கள் சாட்சி. இயேசுவை எழுப்பினார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இதுதாங்க கிறிஸ்துவ பிரசங்கம். விசுவாசம் விருதா போயிடும், எங்கள் பிரசங்கம் விருதா போயிடும். இயேசு தேவன் உயிர்ப்பித்தார், அதுதான் எங்கள் பிரசங்கத்திலே ஜீவன். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தேவன் உங்களை எதற்காக அழைத்தார் என்றால் சாட்சி சொல்லுவதற்கு. ஆமே, உங்க சாட்சி அல்ல, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி அறிவிக்கணும். தோமா எதற்கு இந்தியாவுக்கு வந்தார்? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி சொல்லதான். தொட்டு விழாவில் கையை போட்டு பார்த்தவன் வந்து சொல்றான். ஆமே, இல்லையா? இப்பயும் நீங்க நம்பல. இந்தியாவில் நிறைய பேர் என்ன பண்ணல, இன்னமும் நம்பாத இருக்கிறான். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாத விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அல்லேலூயா. மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும். இந்த விஷயத்துல இந்தியா தேசத்தில் இருக்க எல்லா மக்களும் மனம் திரும்பணும். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பினார், பிரதிஷ்டமாய் காணப்பட்டார். ஆமே, தேவன் அவர் என்ன பண்ணுகிறார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுப்பினார். அப்படி 3ஆம் நாளிலே ஆண்டவர் எழுப்பினார். 41ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 41ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 10:41 வாசிங்க. ஆயினும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே. பாருங்க, புசித்து குடித்தவர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவரோடு கூட புசித்து குடித்தார்கள், இயேசுவை கண்டார்கள், தொட்டு பார்த்தார்கள், இயேசுவோட பந்தி இருந்து அமர்ந்தார்கள், இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? ஆமீன். புரியுதா உங்களுக்கு? ஆமீன். இயேசு உயிர்த்தெழுந்தார் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்தது அவருக்கு தரிசனமாகி
பிரதிஷ்டமாக அவர்கள் தரிசனமாகி அவர்கள் தோற்றமளித்து 40 நாள் அளவு பூமியிலே அவர் உயிர் உள்ளவராக அநேகருக்கு தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. அநேகருக்கு அவர் காண்பித்தார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று அந்த இருக்கிற நூற்றாண்டு ஜனங்களே அவரை பார்த்தார்கள். அவரை குறித்து அவர்கள் தான் சாட்சி சொன்னார்கள். ஆமே. பார்த்தவர்கள் சாட்சிகள் 2 பேர் சாட்சி இருந்தாலே போதும், இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் 500க்கு மேற்பட்டவர்கள், அதற்கு மேற்பட்டவர்கள் அநேக சாட்சிகள் இயேசு ஏற்படுத்தினார். வாசிங்க அப்படி தொடர்ந்து. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. இவர் தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. நியாயாதிபதினா என்ன அர்த்தம்? நியாயத்தை செய்கிறவர், நீதியை செய்கிறவர். ஆமென். மரித்தோருக்கும் உயிரோடு கூட இருக்கிறவருக்கும் நியாயத்தை செய்கிறவர். மரித்தவருக்கு யாரு? பாவத்துக்கு மரித்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களாக இருந்தாலும் அவர் தான் எழுப்பி என்ன பண்ணுவார்? நியாயம் செய்ய போறவர். ஆகினால் தான் அவர் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளவருக்கும் தேவனா இருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும். ஆமென். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இயேசு நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும். ஆமே. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பேதுரு சொல்றார், ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும். அப்புறம் சாட்சியாக ஒப்புவிக்கவும். சாட்சியாக எல்லா ஜனங்களுக்கு இதை சாட்சியாக ஒப்புவிக்கவும். சபையாரே இதை சாட்சியாக நாம் ஒப்புவிக்கிறோம். அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். எதை சாட்சியாக கட்டளையிட்டார்? இயேசுவுக்கு சாட்சியாக கட்டளையிட்டார். இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு எல்லாரும் போய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இது எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்பதை என்ன பண்றாரு? சாட்சியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் புத்தகம் 8:11 சொல்லுகிறது. 8:11 சொல்லுது, அன்றியும் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களிடத்திலே வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே உங்கள் சரீரங்களை, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமே. தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி. கிறிஸ்துவை யார் எழுப்பினாராம்? பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினார். இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதினாலே உங்கள் சரீரமானது சாவுக்கேதுவான இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இயேசு வருகையின் போது இந்த ஆவியானவர், எதுக்கு இந்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்கிறோம்டா? இந்த ஆவியானவர் கடைசி நாட்களிலே உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். சரீரம் பலவீனமாக இருந்தாலும் இப்போது கூட உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். வியாதி பலவீனம் இருந்தால் இப்போது அந்த ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாவுக்கேதுவான சரீரம், உன் சரீரம் செத்து கொண்டு இருக்கிறதா? ஏதோ பாதிப்பு இருக்குதா வியாதினாலே? அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானா அந்த சரீரத்தை, பலவீனத்தை எல்லாம் மாற்றி உன்னை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். சரீரங்கள் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். யோவான் 11:25 சொல்லுகிறேன், இயேசுவானவரை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும், இயேசு அவர்களை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் படைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் உயிரோடு கூட இருக்கும்போது சொல்லுகிறார். ஆமே. அவர் தான் உயிர்த்தெழ செய்ய போகிறவர். அவர் தான் ஜீவனை கொடுக்க போகிறவர். ஆமே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இவர் ஜீவாதிபதி. நீ இவரை விசுவாசித்து மரித்து விட்டினா கூட, அவர் நீ மரித்தா கூட அவர் வரும்போது, இயேசு வரும்போது உன்னை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் எல்லாரையும் தன் வரிசைப்படியே இயேசு என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். இயேசு வரும்போது, 2ஆம் வருகையில் வரும்போது நீ உயிரோடு கூட இருந்தா நீங்க ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவீங்க. ஒருவேளை இயேசு வருகை தாமதமாயிடுச்சுன்னா, நீங்க பூமியில மரித்து விட்டீர்கள்னா, மண்ணோடு கூட மண்ணா போயிட்டீங்கன்னா கூட, ஆண்டவர் வரும்போது உன்னை என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய வருகை, ஆமே, உன்னை ரட்சிக்கிறதா இருக்கிறது. இயேசுடைய வருகை, 1ஆம் வருகை உன்னை பாவத்திலிருந்து ரட்சித்தது. 2ஆம் வருகை இந்த மரணத்திலிருந்து உன்னை ரட்சித்து உயிருள்ளவனா மாற்றுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லி இருக்கிறதே. நாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாலும் பாக்கியவான்கள், கிறிஸ்துக்குள்ளே மரித்தாலும் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. ஆமென். அல்லேலூயா. இருந்தா கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரித்தா கிறிஸ்து எனக்கு லாபம். நான் அவரை முகமுகமாக சந்திப்பேன் என்று சொல்றார் பவுல். அல்லேலூயா. ஏன் அவர் மரித்தார்
எதற்காக மரித்தார், எதற்காக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது, தெசலோனிக்கா நிருபத்தை எழுதும்போது, இந்த நிருபம் தான், இந்த தெசலோனிக்கா 1 தெசலோனிக்கா புஸ்தகம் தான் பவுல் எழுதின முதல் நிருபமாக இருக்கிறது. முதல் நிருபமே இதுதான். இந்த நிருபத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார் என்கிற சத்தியத்தை தான் என்ன பண்ணாரு, விவரமாக சொல்றார். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட போது கிபி 51ஆம் ஆண்டிலே இந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுகிறாரு, தெசலோனிக்கா பட்டணத்துக்குள்ளே 2வது முறையாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இதில் என்ன முக்கிய நோக்கம்னா, இந்த தெசலோனிக்கா பட்டணம் எங்கே இருக்குதுன்னா, அது ஒரு துறைமுகத்து பக்கத்தில் இருக்குது. துறைமுகம்னா என்ன சொல்லுது, கப்பல் துறைமுகம், ஆர்பர், நம்ம இதை சொல்லுவோம் ஆர்பர். அந்த துறைமுகம் பக்கத்திலே இருக்குது ஒரு பெரிய பட்டணம் தெசலோனிக்கா பட்டணம். இந்த பட்டணத்திலே பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்க போன போது அங்கே இருக்கிற அநேக யூதர்கள் இருந்தாங்க பாருங்க. யூதர்கள் பல தடைகளை உண்டாக்கினார்கள். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஊழியமே செய்ய முடியாதபடிக்கு தடை செய்தார்கள். பவுலை துரத்தின்னு போனாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தெசலோனிக்கா வாசி வேண்டாம், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அந்த இடத்துல தெசலோனிக்கா பட்டணத்தில் ஊழியம் செய்த போது அவர்கள் துரத்தப்பட்டு அவர்கள் பெரிய வழியாக அவர்கள் என்ன பண்ணாங்க, தப்பி ஊழியத்துக்கு வெளியே போனாங்க பாருங்க. யூதர்கள் இந்த இயேசுவை அறிவிக்க கூடாதபடிக்கு பல தடைகளை பவுலுக்கு உண்டாக்கினார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு யூதனாக இருந்ததினாலே, ஒரு யூதன் கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று தேவன் என்று அறிவித்ததினாலே, இவன் சொல்லக்கூடாது, இவனை உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்பி விட்டார்கள். பவுல் உயிர் தப்பி வேறு தேசங்களுக்கு போனான். அப்போது அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாதபடி பல தடைகள் இருந்தது பாருங்க. அப்போது தீமோத்தேயுவை அனுப்புகிறார். தீமோத்தேயு போய் அங்கே என்ன பண்ணுறாரு, ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வாசிங்க 1 தெசலோனிக்கா புஸ்தகம் 5:9 வாசிங்க. தேவன் நம்மை கோபாக்கினையினின்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை கோபாக்கினிக்காக நியமிக்கவில்லை. ஆமாம், 2வது சொல்றாரு. அது சொன்னது முதல் வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தீங்களா? முதலாவது என்ன சொன்னார், இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்ப்பினார். கோபாக்கினிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கிறார் 2வது அறிவித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் குறித்து முதலாக அறிவித்தோம். 2வதாக கோபாக்கினிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். தேவன் நம்மை கோபாக்கினிக்காக நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்படைவதற்காக நியமித்தார். நம்மை எதற்காக வைத்திருக்கிறாராம்? தேவன் ரட்சிப்படைவதற்காக நியமித்திருக்கிறார். அப்போ சில மக்கள் ரட்சிப்படையாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதற்கு நியமித்திருக்கிறார்கள்? கோபாக்கினி அடைவதற்காகவே. யாரெல்லாம் அந்த கோபாக்கினிக்கு போவாங்க? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் அந்த கோபாக்கினிக்கு போக முடியாது. கோபாக்கினா என்ன? நரகம். எங்க போவீங்க? நரகத்துக்கு. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத அத்தனை பேர் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. அதுதான் கோபாக்கினி. அவர் இந்த உலகத்தில் வந்திருந்தும், பாவங்களுக்காக மரித்திருந்தும், சிலுவையில் ரத்தம் சிந்திருந்தும், இவரை விசுவாசிக்காத அத்தனை பேரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுது. இயேசுவை விசுவாசிக்க அத்தனை பேரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிக்க போகும்போது, உயிரோடு கூட இருக்கிற நாமும், வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இப்ப நம்பிக்கை உரிய வார்த்தையை பாருங்க. எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க. எப்போதும் எங்க இருப்பீங்க? கர்த்தரோடு கூட இருப்போம். நம்ம ஆக்கினிக்குள்ளாக தேவன் நியாயம் தீர்க்காமல் நம்ம ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் நம்ம ரட்சித்து இருக்கிறார். நாம் உயிரோடு இருக்கிற நாமும் கூட அவருக்கு எதிர்கொண்டு போகும்போது எப்போதும் நாம் கர்த்தரோடு கூட இருப்போம். இதுதாங்க நம்பிக்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில. அல்லேலூயா. நீ எதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்ட? உயிரோடு கூட இருந்தாலும், நீ மரித்து போனாலும் நீ கர்த்தரோடு கூட இருப்ப. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை சொல்லி ஒருவர் கேட்டுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஆமே. இயேசுவை விசுவாசிக்கிற உனக்கு ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு.
உன்னை யாருமே நீ பாவி என்று யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா உனக்காக மரித்தவர் இயேசு இருக்கிறார் பரலோகத்தில். ஆமே. உன்னை நீதிமானாக்கின இயேசு இருக்கிறார் உனக்காக. நீ அவரை விசுவாசித்து நம்பின ஆண்டவர் என்று கர்த்தர் என்று நீ சொன்னில்ல, அதனால உனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அதனாலே நீ விடுதலையாக்கப்படுகிற. அவராலே உனக்கு ரட்சிப்பு தான் உண்டானது தவிர மரணத்தில் இருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கினார். நரகத்துக்கு நீ போக மாட்ட. யார் நரகத்துக்கு போவாங்க? யார் நரகத்துக்கு போவாங்க? அதையும் சொல்லுது பாருங்க. யார் நரகத்துக்கு போவாங்க? யோவான் இந்த சுவிசேஷம் 17-18 அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, உலகத்தை ஆக்கிக்குள்ளாக தீர்க்க வராமல் அவராலே உலகம் ரட்சிக்க, உலகத்தை ரட்சிக்க அனுப்பினார். வாசிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல 17-18. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18வது வசனத்தை கவனமாக வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதற்காக தேவன் அவரை அனுப்பினாரா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, உலகத்தை ரட்சிப்பதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக தேவன் அனுப்பல, உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பினார். ஆனா அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு, வாசிங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல். இயேசுவை விசுவாசிக்கிற 18ஆம் வசனம், இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல், தீர்க்கப்படான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டாங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்ப விசுவாசிக்காதவன் தான் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினிக்குள்ளாக என்னது? நரகத்துக்கு பாத்திரவானா மாறினான். அப்ப இயேசு எதற்காக வந்தா? கோவாக்கினிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்கிற பிரசங்கத்தை தான் தெசலோனிக்கே பிரசங்கித்தார்கள். ஆமீன். கோவாக்கினிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்தா இந்த நரகத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அவரை விசுவாசிக்காதவன் தான் நரகத்துக்கு போகணும். அதை தான் சொல்ல வராரு. தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவனா இராதபடினாலே அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. யார் இந்த உலகத்தில் நரகத்துக்கு போவான்டா? இயேசுவை யாரெல்லாம் நம்பாத இருக்கிறானோ, சுவிசேஷ அறிவித்தும் சத்தியத்தை சொல்லியும் நம்பாத இன்ன வரைக்கும் வாழ்ந்துருக்கிறானோ, அவன் எங்க இருக்கிறானா? நியாயம் தீர்க்கப்பட்டாயிட்டான். எதற்கு? இயேசுவை விசுவாசிக்காதவன் நியாயம் தீர்க்கப்பட்டாயிட்டான். அவன் குற்றவாளி, அவன் கிரிமினல். எல்லாம் பாவம் அவன் மேல இருக்குது. இயேசு தான் பாவத்தை போக்கினவர், இயேசு தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர். இவரை நம்பாத உன் வாழ்க்கையில நீ குற்றவாளி தான். குற்றவாளி எங்க போகணும்? தண்டனைக்குரியவனா இருக்கிறான். அதனால இயேசு என்ன சொல்ல வராரு? அவரை விசுவாசித்த ஆக்கினி தீர்ப்பு இல்லை, விசுவாசிக்காம போகாத, விசுவாசி. உன் ஆக்கினி தீர்ப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக அவர் வந்தார். எதற்காக இயேசு வந்தார்? உன்னை ஆக்கினி தீர்ப்பிலிருந்து ரட்சிக்க வந்தார். எத்தனை பேர் ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார்? இனி எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அல்லேலூயா. ஒரு வாயிலையும் சத்தம் வருதா பத்தியா? அப்படியே ரொம்ப தான் ஆழமாக சிந்திக்கிறாங்க, ஆழமாக சிந்திக்கிறாங்க. ஆமே. அல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோகத்துக்கு போவார்கள், விசுவாசிக்காதவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம நல்லா வாசிக்கணும் பாருங்க. பைபிள் நல்லா வாசித்து நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இங்க பாருங்க என்ன சொல்ல வராரு. பரிசேயர் சதுசேயர் பலர் வந்து தங்களிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏன் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள்? எதற்காக ஞானஸ்தானத்தை பெற்றார்கள்? யோவான் சானகன் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து அங்கே பேசின போது, ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அவங்க அறிவித்த போது தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து என்ன பண்ணிட்டாங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஞானஸ்தானம் எடுக்க வந்தாங்க. அப்போ யார் யார் வந்ததுன்னா பரிசேயர் சதுசேயர்ல வந்துட்டாங்க. யார்? வேத பாரகர்கள், பரிசேயர், அணிகருக்கு பூசாரி, ஆசாரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஞானஸ்தானம் எடுக்க வந்துட்டாங்க. அது என்ன சொல்ல வர்றாரு? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியே உங்களை எச்சரித்தவன் யார்? உங்களுக்கு எச்சரித்து யாரு? வரப்போற கோபம் வருது, தேவ கோபம் வருது. நீங்க எல்லாம் பாவிங்க, நீங்களாம் அக்கிரமக்காரங்க, நீ கடவுளோட ஊழியக்காரன்னு சொல்றீங்களே, நீங்களாம் பாவிங்க. இந்த கோபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குறது யார்? ஞானஸ்தானம் எடு, மனம் திரும்பு. 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க.
தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஆமென். எல்லாரும் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். ஆமென். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்ப வேண்டும். 8ஆம் வசனத்தை பாருங்க. மனம் திரும்பி கனி கொடுங்கள் என்று சொல்றார். நம்ம என்ன பண்ணணுமா? மனம் திரும்பி கனி கொடுக்கணும். அப்போ மனம் மாற்றம் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் மனம் மாற்றம் வேண்டும். மனம் திரும்பணும், கனி கொடுக்கணும், பாவங்களை அறிக்கை செய்யணும். இது பரிசேயர் சதுசேயர்களுக்கு வைக்கப்பட்ட நிபந்தனையாக இருக்குது. நமக்கும் அந்த நிபந்தனை இருக்குது பாருங்க. நம் பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட்டா தேவன் இரக்கமுள்ளவராக உண்மை உள்ளவராக இருந்து நம்முடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் நமக்கு மன்னித்து குற்றமற்றவராக தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணுமா? எல்லாரும் மனம் திரும்பணும், கனி கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களிலே மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. ஒரே நாளில் மனம் திரும்ப முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? தான் செய்கிறதை உணர்ந்து இது செய்கிறது தப்பு என்பதை உணர்ந்து ஆவியானவரோடு இணைந்து வேத வசனத்தோடு இணைத்து பார்த்து தங்கள் வாழ்க்கையை அனுதினமும் என்ன பண்ணணும்? மாற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் மனம் திரும்புதல். ஒரே நாளில் நடக்குது. ரட்சிப்பு ஒரே நாளில் நடந்தது. ரட்சிக்கப்படுறது ஒரே நாளில் நடந்துடும். நீ ரட்சிக்கப்பட்ட, ஆனால் ஒரே நாளில் மனம் திரும்பிட்டியா? இல்லை. நாளுக்கு நாள் என்னன்றது புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். எப்படி புதிதாக்குறார்? வேத வசனத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக உங்கள் மனம் புதிதாக்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி கனி கொடுப்பீங்க. கோபமாக இருந்தீங்க, சிகரெட்டு பிடிச்சிங்க, பீடி பிடிச்சிங்க, பொய் சொன்னீங்க, திருடுனீங்க, அநியாயமாக பேசுங்க, அபத்தமாக பேசுனீங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனீங்க. ஒரு காலத்தில் துணிகரமான காரியங்கள்லாம் விக்கிரக ஆராதனை செய்தீங்க, தேவனை தேடாமல் விக்கிரகத்தை சேவித்தீங்க. இதெல்லாம் ஒரு பாவம். இந்த பாவத்தை விட்டு இப்போ மனம் திரும்பிட்டீங்களா? விக்கிரக ஆராதனை செய்யலையா? பூஜை பண்ணுறீங்களா உங்கள் வீட்டில்? இல்லை. கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணுறீங்களா? செத்தவர்களுக்காக பூஜை பண்ணுறீங்களா? அப்படிலாம் பண்ணிங்கன்னா சாபம் உங்களை விட்டு நீங்கள் அது போவாது. செத்தவர்களுக்காக ஏதாவது நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா சாபம் உங்கள் வீட்டில் தான் தங்கும், அதெல்லாம் போவாது. ஆகினால செத்தவர்களை வணங்கக்கூடாது, செத்தவர்களை தெய்வமாக்கக்கூடாது. ஆமே. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே. அவர் தான் மரித்தவருக்கும் உயிரோடு கூட இருக்கிறவருக்கும் தெய்வம். ஆமே. செத்தவங்களை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? தெய்வமானுங்கிறாங்க. அது தப்பு. நீ மனம் திரும்பணும், யாராக இருந்தாலும். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்குற யாரும், யூடியூப் சேனலில் கேட்குற எல்லாரும் மனம் திரும்பணும். நீ நல்ல கனி கொடுக்கணும். ஆமே. நல்ல கனியை கொடுக்கணும். நல்ல கனி கொடுத்து மனம் திரும்பினா தான் உன் வாழ்க்கை ரட்சிக்கப்படும். அப்போ தான் உன்னை நரகத்திலிருந்து தப்பிவிக்க அவரால் முடியும். ஆமே. அல்லேலூயா. சதுசேயர்கள், பரிசேயர்கள். சதுசேயர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுசேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க, தேவ தூதர்களை நம்பாதவங்க, ஆவிகளை நம்பாதவங்க. இவங்க யாரும் இந்த பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நம்பலை, பேய் பிசாசின் நம்பலை, தேவ தூதர்களையும் நம்பலை. அப்படின்னா இவங்களும் மனம் திரும்பினார்கள், இவர்களும் ஞானஸ்நானம் ஏற்றார்கள். அல்லேலூயா. அது கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மரம் என்று சொல்லப்படும் மனுஷன் தான் சொல்கிறாங்க. நீ கனி கொடுக்கலன்னா மரம்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும். ஆமே. கோதுமை மணிகளோ களஞ்சியத்தை சேர்த்து வைக்கப்படும், பதறியோ அக்கினியினாலே சுட்டெரிப்பார்கள். நாம் பதறாக இருக்கக்கூடாது, கோதுமை மணியாக இருக்கணும், மனம் திரும்பினவர்களாக இருக்கணும். ஆமே. ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ரோமர் புத்தகம் 2:5 வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கே ஒரு பெரிய மனம் திரும்பது வேண்டும் என்று பவுல் சொல்றாரு. 2ஆம் அதிகாரம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. என்னன்னா மனம் திரும்ப வேணும். எதில் இருந்து மனம் திரும்ப வேணும்? மற்றவர்களை குற்றவாளியா என்று தீர்க்கிற விஷயத்திலே நாம் என்ன பண்ணணுமா? மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறாயே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவன் எவைகளோ அவைகளே நீ செய்கிறபடினாலே, நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளி ஆக்கி கொள்கிறாய். இந்த விஷயத்தெல்லாம் பேசினுக்கிறார் மேலே. அதனால தான் 5ஆம் வசனம் சொல்ற, உன் மனக்கடினத்தினாலே நீ குணப்படாதபடிக்கு ஆஃப் பண்ணிக்கங்க. மனக்கடினத்தினாலே குணப்படாத இருதயத்தை ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினினாலே உனக்கு கோபாக்கினியை குவித்து கொள்கிறாயே. எதை குவித்து கொள்கிறான்? மனக்கடினம். எங்கெங்கெல்லாம் மனக்கடினம் இருக்குதோ அங்கெல்லாம் கோபாக்கினி வருகிறது.
நீ மனதை கடினப்படுத்தாதே, மனம் திரும்பி வாடு அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய கிரிகைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். ஒவ்வொருவனுக்கும் தேவன் அவனுக்கு கிரிகைக்கு தக்கதாக என்ன பண்ணார்? பலன் அளிப்பார். நீ என்ன செய்கிற என்பதை குறித்து தான் தேவன் என்ன பண்ண பலன் அளிப்பார். ஏன் இயேசு எதற்காக வரப்போகிறார்? பலன் அளிக்க வரப்போகிறார். 2ஆம் வருகையில் என்ன பண்ண? பலன் அளிப்பார். நீ நற்கிரிகை செய்தனா நற்கிரிகையத்த பலன், துர்க்கிரிகை செய்தனா துர்க்கிரிகையத்த பலனை நீங்கள் என்ன பண்ணுங்க? பெறுவீங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். என்னத்துக்கு வராரு? நித்திய ஜீவனை அளிப்ப வரார். நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய்தா கனம் அடைவ, நித்திய ஜீவன் அடைவ. ஆமென், அல்லேலூயா. இயேசு எதற்கு வராரு? சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது அவன் கிரிக்கு தக்கதான பலனை அளிக்க நான் வருகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின சொல்றாரு. அவனுடைய கிரிக்கு தக்கதாக நீ இயேசு விசுவாசித்தான், இயேசுக்காக வாழ்ந்தான், விக்கிரக ஆராதனை விட்டு மனம் திரும்பி நான் இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஜீவிக்கிற தேவன், அவரை நான் நம்புகிறேன், என் பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவரை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், எந்த விக்கிரக ஆராதனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒழுங்கா நீ வாழ்ந்து ஏழைகளுக்கும் எளியவருக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்து மனம் திரும்பி நீ உண்மை உள்ளவனா வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீன்னா அவர் வரும்போது என்ன செய்வார்? உனக்கு என்ன தருவார்? பலன் தருவார். என்ன பலன்? நித்திய ஜீவனை தருவார், கனம் தருவார். ஆமே, நீங்க பிதாவினால் கனப்படுவீங்க, இயேசுவால் கனப்படுத்தப்படுவீங்க. அல்லேலூயா. அவர் வரும்போது உனக்கு ஜீவ கிரீடத்தையும் வாடாத கிரீடத்தையும் மாசில்லாத கிரீடத்தையும் அழிவில்லாத கிரீடத்தையும் உனக்கு சூட்டுவார். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நீ போராடி இந்த உலகத்திலே வாழ்ந்தினா இயேசு வரும்போது எனக்கு மாத்திரமல்ல அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை தருவார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்காக வாழ போறீங்களோ அவருக்கெல்லாம் அந்த ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவார்? தேவன் தருகிறவராக இருக்கிறார். அவர் வரும்போது பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஏன் வருகிறார் என்றால் பலன் அளிக்க வருகிறார், கனப்படுத்த வருகிறார், அவருக்காக வாழ்கிறவருக்கு நித்திய ஜீவனை அளிக்க வருகிறார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறார் பாருங்க. ரோமர் புஸ்தகம் 5:9 வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 5:9 நானே வாசிக்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நம் பெலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஏன் இயேசு நமக்காக மரித்தார்? எதற்காக மரித்தார்னா குறித்த காலத்திலே நாம் பெலனற்றவர்களாக இருந்தபோது பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காக அக்கிரமக்காரருக்காக மரித்தாராம். நீதிமான்களுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கிறது துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவியாக இருக்கும்போதே நம்மேல் தேவன் அன்பு வைத்ததினாலே அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரா? தன் ஜீவனை கொடுத்து நிரூபித்தார். உன்னை என்னையே ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் என்று சொல்ல வேதம் சொல்லுதுன்னா, தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து தன் ஜீவனை கொடுத்து மரணத்தின் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக என் ஜீவனை பணைய வைக்கிறேன், என் உயிரையே நான் உனக்கு தியாகமாக கொடுக்கிறேன். நீ பாவியாக இருக்கும்போதே அக்கிரமக்காரனாக இருக்கும்போதே உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன். இயேசு ஏன் மரித்தார் என்பதை நீ உணரணும். ஆமென், அல்லேலூயா. நீ பாவியாக இருக்கும்போது உன்னை நேசித்ததுன்னா அவர் மரித்தாரே. நீ அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவரை நம்புவதுக்கு என்ன உனக்கு? ஆமென், அல்லேலூயா. சில பேர் திமிரு பிடிச்சவங்களாக இருப்பான். இன்றைக்கும் இயேசு விசுவாசிக்காதபடி அவர் அப்படியா கடவுளாக பேசின்னு இருப்பான். இவன் எங்கே போவான்? நரகத்துக்கு தான் போவான். ஆமென், அல்லேலூயா. நரகம் மனிதனுக்காக வைக்கப்பட்டதில்லை, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினி தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக, கோபாக்கினிலிருந்து விடுதலையாக்க அவரை அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதுக்கு நம்மேல் அன்பு கூர்ந்ததுக்கு ஒரே நோக்கம், நம்ம அந்த கோபாக்கினிலிருந்து விடுதலை செய்வதற்காக. இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க. எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்போ அவர் இரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு? நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நீதிமானாக்கப்பட்ட உன்னை ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இரத்தத்தினால் கழுவப்பட்ட உனக்கு, நீதிமானாக்கப்பட்ட உனக்கு இந்த ஆக்கினி தீர்ப்பு என்பதே உனக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அது நிச்சயம். ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இதில் ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு பொய்யும் கிடையாது. நம்முடைய தேவன் நம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. நாம் சத்துருக்களாக இருக்கையிலே குமாரனை நமக்கு கொடுத்ததினாலே, ஆமீன், அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணார, தேவன் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்போது ஒப்புரவாக்குதலில் நமக்கு கிடைக்கும் பலன், ஒப்புதவாக்கி கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் சத்தமாக படிச்சீங்கன்னா என் காதுக்கு வரும். ஆமீன், அல்லேலூயா. டக்கு டக்குன்னு என்ன பண்ணும், உங்களுக்கு சொல்ல முடியும். ஆமீன், அல்லேலூயா. மேன்மை பாராட்ட முடியும். கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே நாம் மேன்மை பாராட்ட முடியும். நமக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இந்த கோவாக்கினிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வரும்போது அந்த கோவாக்கினி எப்படி வருதான், வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனம் சொல்லுது. இயேசுடைய கோபம் வரும்போது அங்கெல்லாம் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இயேசுவின் வருகையும் போது நடக்க கோபத்தை பார்த்து சொல்கிறாங்க, பர்வதங்களும் கண்மலைகளும் நோக்கி ஜனங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் மேலே விழுந்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவுடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய கோபம் வருது. அவர் வரும்போது சும்மா வரல, கோபத்தோடு வராரு. ஏன் கோபத்தோடு வராரு? இயேசுவை நான் அனுப்பி இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, சுவிசேஷம் அறிவித்தோம், இன்ன வரைக்கும் அவங்க மனுஷன் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளலையே. அவர் கோபத்தோடு வராரு. அவர் கோபத்தோடு வரும்போது அக்கினி ஜோலியோட பற்றி எறிகுது அவர் முகத்தில். அல்லேலூயா. உலகத்தை நியாயந்திருக்க வரார். உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் இப்போது உலகத்தை என்ன பண்றாரு, நியாயந்திருக்க வரார். முதலாவது வரும்போது உலகத்தை ரட்சிக்க வந்தார். இரண்டாவது வரும்போது இயேசுவை விசுவாசிக்காத அத்தனை பேரையும் நியாயந்திருக்க வரார். அவருடைய கோபத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியான ஒரு கோபத்துக்கு முன்பாக, பிதாவாக்கி தேவனுக்கு கோபத்துக்கு முன்பாக எல்லாரும் ஓடி போய் மலைகளுக்கு போய் சொல்றாங்க, மலைகளே எங்களை மறைத்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய கோபம் அப்படி இருக்குது, எங்களை எல்லாம் மறைச்சு கொள்ளுங்க. ஓடி தப்பி போய் அந்த மலைகளுக்குள்ள ஓடி புகுந்துக்கிறாங்க. இயேசு வரும்போது எத்தனை பேர் ஓடி ஒளிவான்னு தெரியாது. இன்னைக்கு பாம்பு போடும்போது பாம்பு பிளாஸ்டிக்காக தூக்கி போய் வச்சுக்கிறான், அதுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிறான், தப்பிச்சுக்கிறான். இயேசு வரும்போது எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது. கண்ணுக்கு மறைவாக எங்கே போக முடியாது. பூமி கரையாந்தரத்துக்கு போனாலும் அவர் விட மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார். 17 வசனம், அவருடைய கோபம் கோபத்தின் மகா நாள் வந்து விட்டது. யாருடைய கோபத்தின் மகா நாள் வந்துவிட்டது? ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்தின் மகா நாள் வந்து விட்டது. யார் நிலை நிற்க கூடும்? யார் நிலை நிற்க முடியும்? தேவ கோபத்தினால யார் தப்பிக்க வைக்க முடியும்? யார் ரட்சிக்க முடியும்? இயேசுவை விசுவாசித்தால் தான் ரட்சிப்பார். இயேசுவை விசுவாசித்தால்தான் அந்த ஆக்கினி தீர்ப்பிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். அந்த கோபத்திலிருந்து யாருன்னா உன்னை ரட்சிக்க முடியுமா? அவர் தண்டிக்கும் போது அந்த தண்டனையிலிருந்து யாராவது உன்னை தப்பி வைக்க முடியுமா? யார் நிலைக்கு நிற்க முடியும்? தேவன் நியாயம் தீர்க்கும் போது எந்த மனிதன் தன்னுடைய நியாயத்தை கொண்டு வந்து நிற்க முடியும்? இயேசுவே நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கா? இயேசுவை மறுதளித்தவனுக்கோ, இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லவனுக்கோ, முடிவுபறிந்து நிலை நிற்காதவனுக்கோ இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கிற நாள் வருகிறது. ஆமீன், அல்லேலூயா. நீ கடவுளுக்கு பயந்து நட. அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படணும். கர்த்தருடைய கோபம் வர நாள் வந்துச்சு. பூமியிலே அவர் சொன்ன காலம் வந்துடுச்சு. நோவா காலத்தில் நடந்தது, கடைசி காலத்தில் நடக்குது. லோத்து காலத்தில் நடந்தது, இந்த கடைசி காலத்தில் நடக்குது. ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணுறான், பெண்ணும் கல்யாணம் பண்ணுறான். லிவிங் டுகெதர் சொல்லி திருமணம் பண்ணாமைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொல்லாத காலம், அக்கிரமம் அநியாயம் பெருகி போன காலம். இயேசு வரும்போது இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அந்த அருவருப்பான காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். பயபக்தி இல்லாத காலத்தில் இருக்கிறோம். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் உலகத்துக்கு வரப்போகிறார். ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கும்படியாக, உன்னை என்னை ரட்சிக்கும்படியாக, அந்த கோபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, மற்றவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு, அவரை விசுவாசிக்காதவர்களை ஆக்கினிக்குள்ளாக போடும்படியாக. அல்லேலூயா.
நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன். அவர் வாக்கு தவற மாட்டார். வானமும் பூமியும் மாறி போக, வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. இயேசு எப்படி வருவார் என்றால் ஆரவாரத்தோடு, பிரதான தூதரோடு, சத்தத்தோடு, எக்கால தோலியோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. எப்படி வருவாராம்? அவர் வரும்போது எக்கால ஊதப்படும், வானத்திலே தூதருடைய சத்தம் கேட்கப்படும். உலகத்தில் இருக்க எல்லா பகுதியிலும் அவர் வருகையை எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசு எதற்காக வருகிறார் என்று தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 1:7-8 சொல்லுகிறது. தேவனை அறியாதவர்களுக்கும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருக்கும் நீதி உள்ள ஆக்கினியை செலுத்தும்படி அவர் வருகிறார். அல்லேலூயா. எதற்காக இயேசு வருகிறார் என்றால் தேவனை அறியாதவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருக்கோ, நீ தேவனை அறியலனா, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலனா, உன்னை நியாயம் தீர்க்க, ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க இயேசு வருகிறார். அல்லேலூயா. அதை தான் அங்கே சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையினோடு தூதரோடு ஜாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படும். அவர் வெளிப்படும் நாள் எப்படி இருக்குது? இயேசு தமது வல்லமையுள்ள தூதரோடு வருவார், ஜாலித்து எரிகிற அக்கினி மூலமாக வருவார். அல்லேலூயா. அவர் வானத்தில் வெளிப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆமீன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? எனக்கு பயம் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவன். எதுக்கு பயப்படுகிறவன்? இயேசு கிறிஸ்துவுடைய நாளுக்காக பயப்படுகிறவன் நரகத்துக்கு போயிடுவான். அவருடைய வருகையினால சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனுக்கு போவான். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டோம்? அவர் தான் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த நாளுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? எதுக்கு நாம் பயப்படக்கூடாது? இயேசு நம்ம ரட்சித்திருக்கிறார். நம் பாவங்களுக்கு அவரே நீதியை செலுத்தியிருக்கிறாரு. நமக்கு அடைய வேண்டிய தண்டனையெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. பாவத்துக்கான தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு நீதி உண்டாகும்படி அவர் ரத்தத்தை நம்புகிற நமக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகினாலே அவர் வரும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமீன். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை பயப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். ஆக்கினி தீர்ப்பு வருது, அதனால நம்ம என்ன பண்ண முடியாது? பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த தெசலோனிக்கர் எதை அறிவித்தார்கள்? இயேசுவானவரை பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழுந்த செய்தார் என்கிறதையும், இனி வரப்போற இயேசு வரும்போது கோபாக்கினிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்பதையும் குறித்து நாம் பார்த்தோம். அவர் வரப்போகிறார், அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதை குறித்து ஈவினிங் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஈவினிங் நம்ம அந்த செய்தியை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.